சிலுவையில் முள்ளால் அறையப்பட்ட மாயக்குருவை வணங்கி வான் பெற்ற நதி கமல்தால் வணங்கப் பெற்றேன். மதி பெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன். தேன் பெற்ற துளாய் அலங்கல் கல மார்பும் திருப்பையும் தை வந்து தீண்ட பெற்றேன். ஊன் பெற்ற பகலியினால் அழிந்தும் வீழ்ந்தும் உன் திருநாமம் உரைக்கப் பெற்றேன். யான் பெற்ற பெருப்பெயரை இவ்விரு நிலத்தில் யார் பெற்றனதோ ஐயா வைகுண்டரை வணங்கி எல்லா சிறப்புகளையும் இந்த வேடையிலே அற்புதமாக நிறுத்தி கொண்டு ஐயாவினுடைய திருப்புகளை உடல் மண்ணுக்கு உயிர் ஐயாவிற்கு என்று வாழ்ந்து தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய துணைக்கண்டமும் அறிய வேண்டும். வெள்ளை நாமம் என்றால் என்னவென்று அறிய வேண்டும். மும்பை, டெல்லி, இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் அத்தனை மாநிலங்களுக்கு சென்று அன்பு குடிமக்கள் எங்கெல்லாம் வசிக்கின்றார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய இனிய குரலால் ஐயாவுடைய அருள் போதனைகளை நிகழ்த்தி 7000 மேடைகளுக்கு அப்பாற்பட்டு 10,000 மேடைகளுக்கு அப்பாற்பட்டு இன்றும் குரல் வளத்தோடு நல்ல நகைச்சுவை நாயகனாகவும் மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்ற கருத்துக்கள் அவர்கள் மனதில் பதிய வேண்டும். ஒரு காலத்தில் ஐயா என்றால் யார் அப்படி என்று தெரியும் வண்ணம் குறிப்பிட்ட ஒரு கிராமம், ஒரு மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை பார்க்கலாம். அப்படி தலையில் துண்டை கட்டிட்டு நாமத்தை போட்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு திரும்பும் திசையெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் ஐயாவுடைய திருப்புகள் இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை திரும்பி பார்க்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமரும் அன்புக்குடி மக்கள் என்றால் யார், அவர்கள் எப்படி என்று விளக்கம் கேட்க வேண்டும். டெல்லி மாநகரமும் சரி, சென்னை சார்ஜ்கோட்டையும் சரி, ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்ட நிகழ்வு தான் இங்கே கூடியிருக்கின்ற இந்த கூட்டம். இந்த கூட்டமும் நான் உண்மையிலே பார்க்கும்போது எனக்கு இந்த வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் அடிக்க எப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அரசியல் மேடைகளுக்கு ஆட்களை பிடித்து கொண்டு வைத்து தான் கூட்டம் நடத்த வேண்டும். இது ஆட்களை பிடித்து கொண்டு வர வேண்டாம், படை திரண்டு வருகின்ற ஒரு வெள்ளம் போல வருகின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதில் உட்காருவதற்கு சேர் கிடையாது. நல்ல நறுமண சுவை, 2 பக்கமும் காலையில் வார்கால் போய்கிட்டு இருந்தாலும் அந்த நாட்டத்தையும் மாற்றமாக மலராக மனவீசும் வண்ணமாக ஐயாவுடைய கீதை உபதேசம் இங்கே இருக்கின்ற மாசுபட்ட காற்றையும் அதை தூய்மையான காற்றாக உங்களுக்கு மாற்றி தந்து கொண்டிருக்கின்றார் வைகுண்டர். அதுதான் நான் சொன்னேன், வான் பெற்ற நதி கமல்தால் வணங்கப் பெற்றேன், மதிப்பெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன் என்று. அதுபோன்று ஐயாவினுடைய அன்புக்குடி மக்கள் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீமன் வைகுண்டசாமி திருத்தாங்கல் 132 திருக்காட்சி, இந்த திருக்காட்சியினுடைய பதியினுடைய பண்டாரம் அன்பிற்கும் பண்பிற்குரிய எங்கள் இனிய நண்பர் லட்சுமண பண்டாரம் அவர்களுக்கும் அவரோடு பணிவிடைதாரர்கள் அவருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக அவருக்கு சிறப்பான ஒரு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குடி மக்கள், இந்த விழாமேடையிலே கதாநாயகனாக இருந்து தினந்தோறும் ஐயாவினுடைய போதனைகளை பாடி எப்படி மக்களுக்கு புகுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஒரு வாத்தியார் பாடம் எடுக்காருன்னா ஒரு மாணவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய புரிந்துணர்வுகளை தெரிந்து கொண்டு அவனுக்கு தகுந்தாற் போல் என்ன செய்யணும், பாடம் நடத்தணும். அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா மகனுக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும் என்று தெரிந்து குழம்பு வைக்கிறது மாதிரி அந்த ரசனையை காதுகளுக்கே கொண்டு சென்று கேட்பினும் கேளா தகைவியை கேள்வியால் தோற்கப்படாத செவி. அப்படி அந்த இனிமையான குரல்கள் மூலம் இந்த ஐயாவினுடைய போதைகளை சேர்த்து கொண்டு மேடையிலே அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்து விடும் என்று வள்ளுவன் சொல்லியிருக்கின்றார். அந்த வள்ளுவனுடைய வாக்கை கேட்ப மேடையிலே என் உயிரில் கலந்த உறவு அன்புக்குடி நாயகன், அன்புக்குடி மக்களின் எழுச்சி நாயகன், எங்கள் பாசத்திற்குரிய ஐயா சிவச்சந்திரன் அவர்களையும் அவருடைய அன்பு உடன் பிறந்த சகோதரர் பையன் ஐயா அருமை அண்ணன் செல்வராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தை பற்றி ஐயா அழகா சொன்னார். குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால்
அண்ணன் தம்பி சகோதரர் மாமன் மைத்துனர் உலகிலே எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், உறவுகளை இழந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான் என்ற சொல்லுக்கு ஏற்ப ஒரு சகோதரன் கூட இருந்து அண்ணனுடைய சகோதரனுடைய வெற்றியை, சகோதரனுடைய காட்சியை ஒவ்வொரு நிமிடமும் உற்ற துணையாக இருந்து எடுத்து இன்னைக்கு டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அண்ணனை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஏனென்று கேட்டால் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகில் அண்ணன் தம்பி சகோதர பாசம் என்பது நெடுந்தூர பயணம். இந்த பயணம் பிரிந்து விடாது, இன்றும் இணைந்து விரிந்தா தமிழ்த்த ஒரு தமையனர்களாக சகோதரர்களாக இருந்து இந்த மேடையை காட்சி ஓட்டுகின்றனர். உண்மையிலே லட்சத்தக ஈன்ற பொழுதும் பெரிது ஒக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மா நிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதென்று வல்லோன் சொல்லியிருக்கின்றார். படைத்த இந்த பெருமையெல்லாம் விண்ணிலிருந்தும் சரி மண்ணிலே வாழுகின்ற அன்னையாவும் சரி நான் பார்த்திருக்கின்றேன். அவருடைய தாயாரை அரசம்பதியிலே ஒரு ஓரமா வயதான மூதாட்டி உட்கார்ந்துருப்பாங்க. எங்க அம்மா வயசு இருக்கும், 85-86 வயசு இருக்கும். அதுபோல அந்த அன்னைக்கும் அந்த வயிறை ஈன்ற கருவறைக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த குழுவில் இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஐயாவுடைய போதனைகளை கேட்டு இவ்வளவு தூரம் இருக்கின்ற மக்களும் ஒன்றே அவர் சொன்னார். இந்த மாற்றங்கள் எங்கிருந்து வர வேண்டும் என்றால் நெல்லையப்பர் தேரை பற்றி சொன்னார். நான் அரசியல் பேச வரவில்லை, அரசியல் வேண்டாம். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் இந்த மேடை அரசியல் மேடை அல்ல. நெல்லையப்பர் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேரோட்டம். இந்த தேரோட்டத்தில் அறங்காவலர், அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அந்த துறை சார்ந்த மந்திரிகள் எல்லோரும் இருப்பார்கள். நெல்லை மாவட்டம் சிறப்பு பெற்ற ஒரு வற்றாத ஜீவநதி. 10 மாவட்டத்திற்கு இங்கிருந்துதான் பொதிகை மலையில் திங்கள் முடி சூடுமலை, தென்றல் வந்து விளையாடும் மலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாடுமலை, எங்கள் மலை குற்றால பொதிகை மலை எங்கள் மலையே என்று திரிகூட ராசப்ப கவிராயர் வாடிய அற்புதமான ஒரு கவிதைகள். வற்றாத ஜீவநதி கோரம் அரகரா என்ற சத்த மலைகடல் முழங்க கண்டேன் சிவனே ஐயா. அப்படிப்பட்ட ஒரு அரகரா கோஷம் போட்டு நேற்று நான் முந்தா நாள் நான் ஒரு மண்டகப்படியில் கலந்து விட்டு வரும்பொழுது பார்த்தேன். அற்புதமான தேர், கிட்டத்தட்ட அது 4500 டன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அழகா இருந்தது. அம்மையப்பர் காட்சி தந்து உலாவீதி வரும் பொழுது பக்தர்கள் எல்லாம் சிவகோஷம் விட்டு அரகரா என்ற சத்தத்தோடு கயிறு இழுக்கும் பொழுது அற்கிறது என்றால் தேர் முக்கியமல்ல, அங்கே வேற இருக்கின்ற சிற்பங்கள் முக்கியம் இல்லை, ஆனா கயிறு முக்கியம் இல்லையா? ஒரு எவ்வளவு பெரிய கார் வாங்கினாலும் டயர் சரியில்லைன்னா ஓடுமா? அது மாதிரி இந்த கயிறை கூட சரியா பார்த்து வைக்க முடியாத ஒரு அவல நிலை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் வாங்குகின்ற ஓட்டுக்கு 300 ரூபாய். இந்த 300 ரூபாயை இந்த மேடையிலே இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் மாற்ற வேண்டும். அதுதான் அடியவனுடைய உண்மையான வேண்டுகோள். ஏனென்று கேட்டால் 300 ரூபாயில் ஒரு நாள் நாம் சாப்பிட முடியாது. அதனால் 5 ஆண்டுகள் 5, 3, 15, 5, 6, 30, 1800, 5, 25, 1825 நாட்கள் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக, மிதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மிதிக்கப்படுகிறீர்கள், அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் 300 ரூபாயை பெற்றுக்கொண்டு கையேந்தினர் என்றால் இந்த தேர் வடமும் மற்றும் ஒரு நாள் தேரும் கவுந்து விடும். இந்த நிலையை மாற்றுங்கள். அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, காசு பணம் என்று கொண்டால் தன்மானமிக்க ஒரு மனிதர்களுக்கு விலை உயர்ந்த முத்தாக இருப்பது ஓட்டு என்ற 3 எழுத்து மட்டும்தான். அது ஓட்டுதான் இந்த நாட்டு மக்களின் தலைவிதியை மாற்றும். அரசு அதிகாரிகளை கண்டிக்கின்ற ஒரு வலிமையை நீங்கள் பெறுவீர்கள், அரசியல்வாதிகளை கேட்கின்ற ஒரு வலிமையை நீங்கள் பெறுவீர்கள். 300 ரூபாய் வாங்கி கொண்டு அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி நீ வாழ்க என்று சொன்னார் நிச்சயமாக உங்களை வந்து பார்க்க மாட்டார், எந்த அதிகாரியும் மதிக்க மாட்டார். ஆகவே ஓட்டுக்கு நோட்டு வாங்கும் வழக்கத்தை அன்புக்குடி மக்கள் முதலில் மாற்றுகின்ற ஒரு களமாக இந்த பேட்டை, இந்த மேடை ஒரு சாட்சியாக இருக்கட்டும். எல்லாரும் கைத்தட்டி நீங்க உண்மையிலே அதெல்லாம் நமக்கு பிளந்தராது. அன்பும் ஈனும் அரணும் ஈனும் திறனிருந்தி தீதின்றி வந்த பொருள், அது களவாடப்பட்ட பொருள். அந்த பொருள் நமக்கு வேண்டாம். அந்த பொருளை தூக்கி எறியுங்கள், வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும் என்று சொல்லி அற்புதமான இந்த மேடையிலே பண்டாரம் லட்சுமண பண்டாரம் உண்மையிலே
மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு இந்த பதியை நடத்தி வருகின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், இங்கே அவருடைய வீட்டு நிகழ்ச்சி என்றால் எங்களில் ஒருவர் இங்கே என் வைத்துள்ள ஜெயச்சந்திரகுமார் இருக்கார். நெவரஸ்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பேட்டை நம்ம சிப்காட்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அருமை மாப்பிள்ளை ஸ்ரீராம் சேட் மற்றும் என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரிமார் அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்திருந்தால் அதனால் அல்ல, அந்த அன்பு தான் இந்த மேடையிலே நான் நிறைய இன்னைக்கு வேலை இருந்தாலும் இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஐயா வராங்க. அடுத்த வாரம் இங்கே ரெட்டியார்பட்டி பதியில் இங்கே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பதி, அந்த பதியில் ஐயாவுடைய புரோகிராம் இருக்கு. எல்லா மக்களும் வந்து போதனைகளை கேளுங்க, அப்படின்னா சோதனைகள் மாறும். வீட்டில் இருக்கின்றவர்களை திருடராய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. வெடி விபத்தில் செத்தால் 3 லட்சம், நாட்டிற்காக செத்தால் 10 லட்சம், ஆனால் குடித்து செத்தால் 10 லட்சமும் சரி. அதுக்கப்புறம் உங்க குடும்பத்து செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றிவிடும். அதனால ஊக்கப்படுத்துறது எதுக்கு அப்படின்னா குடிக்குதான் முக்கியத்துவம். ஐயா சொன்னாரு, நீங்க எல்லாம் 10 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 5 குழந்தைகளை பெறணும்னு சொல்லி. நான் உண்மையிலே என் மனைவி காவல்துறையில வேலை பார்க்கிறேன். நாங்கெல்லாம் கட்டுப்பாடா இருக்கணும், ஒன்றுபட்டா போதும், ஒளிமயமான எதிர்காலம் வரும்னு சொன்னா முடிவு பண்ணி முயற்சி பண்ணி 3 முத்துக்களை பெற்று விட்டோம். 3 முத்துக்களை, 2 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகளுக்கு ஜோடியாக நாங்கள் 2 பேருக்கு வச்சிருக்கோம் பொண்ணு. எங்க பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும். அதனால 3, ஒன்று தங்கமாக, இன்னொன்று வைரமாக, இன்னொன்று பிளாட்டினமாக. ஆக இந்த இளைஞர்கள்லாம் காலையில 10th முடிச்ச உடனே பரீட்சை முடிஞ்சிட்டா மாப்பிள வா அப்படின்னு கேட்டாரு. 12 மணிக்கு டாஸ்மார்க், அப்புறம் +2 17 வயசுல டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க்கு போகும்போது நம்மளுடைய உடல் வலிமை படிப்படியாக குறைந்து 30 வயதில் கடக்கும் பொழுது ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம்தான் நம் நாட்டிலே இங்கே சென்னை கன்னியாகுமரியில் இருந்து கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் இருக்கு. அதனால அந்த நிலையை மாற்றி நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு எம்பெருமான் வைகுண்டருடைய திருநாமத்தை தொட்டு சாத்தி ஆரோக்கியமும் ஆனந்தமும் நினைந்த வாழ்த்துக்களை வாழ வேண்டும் என்று சொல்லி மனமாற உளமாற வாழ்த்தி பண்டாரத்திற்கு எங்கள் உயிர் இருக்கும் வரை, எங்கள் உடலில் ஆன்மா உலாவும் வரை நாங்கள் உற்ற துணையாக உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்பை தந்து இசை கச்சேரி நடுவிலே நிகழ்ச்சி முடியும் தருவாயிலும் ஐயா அருட்காட்சி கொடுக்கின்ற ஒரு நேரமே எனக்கு இந்த வாய்ப்பை தந்து மீண்டும் சட்டமன்றத்திலே திருநாமம் தெரிய வேண்டும், இந்த திருநாமம் ஒழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மேடையிலும் எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஐயாவுடைய குடும்பத்தாருக்கும் என் அற்புதமான இந்த நன்றியை என் பெருமிதத்தோடு அவர்களுடைய பாதங்களில் உறுத்தாக்கி வணங்கி விடைபெறுகின்றேன். வாழ்வியை தாழ்வில்லாமல் ஐயா. சுவாமி கோப்புப்பதி திருநாளை தோற்றிடமே மாறாடை கடம்பங்குளம் ஊருக்குள்ளே புகுத்தோனை குடியிருந்த நம்மை வராரே வராரே. மக்கள் மாறாடே மாறாடே
பசியை தான் மறந்தி போக்கு பறிதான் நோக்கி கால்நடையாய் ஊரமாய் வாராரே வாராரே ஆண்டு தோறும் 3 முறை ஊரமாய் வாராரே ஆவணித்தை வைகாசி புதன் வாராரே அன்பரெல்லாம் வணங்கிடமே அற்புதமாய் வாராரே கடம்பம் ஊருக்குள்ளே குருத்தோலை காலாட்டி குடியிருந்த நம்மளையா வாராரே வாராரே கலந்தப்பானை சான்றோர கருணை கொண்ட மனதோடு நடந்து வரும் மக்களுக்கு தர்மங்கள் செய்தாரே காம்பங்குழோ மக்கள் எல்லாம் பாத யாத்திரை அன்பருக்கு பரிவோடு தருமங்கள் செய்தாரே செய்தாரே வனக்குடியில் வலம் கொடுத்து வாராரே வாராரே கொண்டு சான்றோரை காத்தாரே காத்தாரே காவக்கிணறு வந்து நின்று கருணையுடன் காப்பாரே கடம்பம் ஊருக்குள்ளே ஊர்த்தோலை காலாட்டி குடியிருந்த நம்மளையா வாராரே வாராரே பதியமைந்த பெரிய விளை ஊருக்குள்ளே கடலோடு அன்னதம் செய்தாரே சான்றோரே ஒட்டாரம் ஊர் கடந்து கத்தையடி ஊரு வந்து அருளி செய்யும் நரசம்பதி வாராரே வாராரே கருமாட்டு ஊருக்குள்ளே வாராரே வாராரே சுவாமி கோட்டு பதியிலே வாராரே வாராரே சுத்தயுகம் தோட வைத்த சுவாமி பதி வாராரே கடம்பம் ஊருக்குள்ளே பொறுத்தோலை காலாட்டி குடியிருந்த நம்மளையா வாராரே 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 ஐயாவுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அப்படி நம்ம நிலையப்பூர் கோயில் எங்கே இந்து தர்மம் பாதிக்கப்பட்டாலும் அங்கே முன்வந்து நிற்பவன் அடியவன் அதுல மாற்றமே கிடையாது. இந்து தர்மம் உடனே வேற மாதிரி போயிடாதீங்க. நம்ம கோயில் நம்ம கலாச்சாரங்கள் காக்கப்பட வேண்டும். அங்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தா சிவச்சந்திரன் செத்து உயிர் போற வரைக்கும் அதுக்காண்டி போராடிக்கிட்டே இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அதனால ரொம்ப ரொம்ப இளைஞர்கள்லாம் கொண்டு போகக்கூடாது இல்லையா? அதெல்லாம் நம்ம கட்டிக்கலாம் வேற யார் கேட்க போறா? நம்ம சாமிக்கு இத்தனை ஆயிரம் மக்களை உட்கார வைத்து விட்டு சில இளைஞர்களை சொல்லித்தானே ஆக வேண்டும். ஏன் எங்க போறது? நான் இதான் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவேன், போங்க போங்க கோயில் போங்க, சாமி கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க, அதை மாற்றமே இல்லை. ஆனா உண்டியல் பக்கத்திலே போவாங்க. உண்டியல பார்க்கல, இந்த மேடைக்கு மேலே சொல்லுவேன், உண்டியலுக்கு போகாது, உண்டியல்ல ஒண்ணுமே போடாது, உண்டியல்ல காசு போடாத, நகை போடாத, எரியும் போடாத. அங்க தட்டு வச்சு நிற்கிறான் பாரு பாம்பூல, அந்த ஆச்சாரிய தட்டுல என்னத்தை வச்சாலும் அவன் பாவம் நல்லா இருந்து மனசார சாமி கிட்ட வேண்டும். அவருக்கு போடு, அது போடு, அதை வச்சுக்கணும். நான் உடனே சட்டத்தை மீறவில்லை, வேண்டாம் என்ன உண்டியில போட்டு பாசா எங்க போகணும்? அரசாங்கம் என்ன செய்யுது? வளத்தை கூட பிரிக்க முடியல, வடம் ஒட்டுமொத்த மரத்தை அத்து வச்சுக்கிட்டேன். என்ன காமெடியா பேசுறீங்க நாட்டுல? ஒன்னா எடுத்து அத்துல போனா ஒன்னா எடுத்தப்ப தேர் வேற வடம் வடம் கடை வாங்கிருக்கு. எங்க போகுது இப்படி எல்லாம் வாழ்க்கையில? இது எங்க இருந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு நான் வருவேன். மாற்றமே கிடையாது. இது அரசியல் அல்ல, என்னுடைய
ஆலயங்கள், என்னுடைய வழிபாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல முன்னால வந்து தானே மாற்றமே கிடையாது. ஐயா சொன்னாரு, ஆமா, கோவில் அது வைத்து கூண்ட திருநாள் நடத்தி கோயில் வச்சு அதுல கூண்ட திருநாள் நல்லது நடக்குமே, அதுல மாற்றம் கிடையாது. அதனால தட்டி கேட்கறதுக்கு வந்துகிட்டு தான் இருப்போம், அதுல மாற்றம் கிடையாது. ஆகவே நீங்கள்லாம் உண்டியில் போடாது, திருப்பதிக்கு போங்க, அம்மட்டையை போடுங்க, எல்லாம் செய்யுங்க, லட்டு வாங்க, உண்டியில் பைசா போடாது. திருச்செந்தூர் போ, சாமி கும்பிடு, உண்டியல் போடாத. பழனிக்கு போ, கோயிலுக்குள்ள போனா நிறைய கம்பியா அடிக்க வச்சிருக்காங்க. இது பைபாஸ் ரோட்ல அடிக்கிற மாதிரி கோயிலுக்குள்ள இப்ப அடிக்க விட்டான். என்னன்னு போனா இலவச தரிசனம்னு சொல்லியிருக்கான். இறங்கி போனா 1.5 மணிக்கூர்ல 3 மணிக்கூர் 4 மணிக்கூர் ஆகும். அந்த இலவசத்துக்குள்ள 10 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. 10 ரூபா தரிசனம். நம்ம அதுல பிறகு 10 ரூபா தானே கொடுத்துருப்போம். அப்ப ஒருத்தன் கூட சும்மா வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். 10 ரூபாய் கொடுத்துட்டு படக்குன்னு சாமியை கும்பிடணுமா? இதுக்கு யோசிக்க மக்கா, எல்லோரும் யோசிங்க. அதுக்கு நம்ம தாசில்தார் கட்டி கொடுக்கலாமே. ஆமா, ஆனா உனக்கு தருவான். பழனிக்கு போனா உனக்கு தருவான். என்ன தருவான்? சத்தமா சொல்லு. சத்தம் பஞ்சாமிரதம் நக்கிக்கிட்டு போ. திருச்செந்தூர் போ, தருவான். இங்க இருந்து ஐயப்பன் கோயில் போ, அங்கேயும் தருவான். பைசா எனக்கு, உனக்கு திட்டம் போட்டு கொடுக்க எனக்கு வாழ்க்கை எங்க போது பாத்தீங்களா? அதனால கொஞ்ச காலத்துக்கு எல்லாம் எந்த கோயில் உண்டியிலே காசு போடாதீர்கள் மக்களே. இது ஆணித்தரமாக மாற்றுவோம். நான் நேற்று போட்டியா கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம். சிவச்சந்திர மறுபடியும் சொல்லுவான், அப்ப போடு, இப்ப போடாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்ப தண்டனையே கிடையாது. எந்த சாமியும் தண்டிக்க மாட்டான். எந்த சாமிக்கும் காசு பணம் போட்டு நிறைய போறது இல்லை. அன்பு கொடி கொண்டு அதிகமாக பஞ்சனங்கிறது 7 மணிக்கு மேல ஒரு வயலையும் சாப்பிட விடல. எல்லாரும் போய் பாடுகிறாரு. அவ்வளவு பேர் முடிக்கான். 10 தாண்டு போய் என்ன செய்யறதுன்னு. ஆமா, வாழ்க்கையிலேயே எதையுமே அளவோட வச்சுக்கணும். ஓகே தானே? ஆமா, அளவு கட்டி போனா ஒண்ணு இருக்காது.
கையுடனே கையுடனே தர்மத்தை அடியல்லோ பொறுமையோடு வாராதையா அன்பு கோடி வரக்கூடே ஐயாவோட சங்கே வழி முழங்குதே அத்தனையோடும் இருந்து கொண்டிருக்கிற இறைவன் ஒருபோதும் உன்னை கைவிடப் போவதில்லை. அவன் கை கொடுத்து காப்பாற்ற தயாராக இருக்கிறார். அந்த நல்ல இறைவனுடைய திருநாமத்தை அனைத்து மக்களும் பாடி பணிகிற நேரம் இந்த நேரம். என் அன்பு மக்களே, எல்லோரும் கையெடுத்து கும்பிடுங்க. சிவ 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 ரகர ரகர 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 சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா ஆண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோம் 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 சிவ சிவா ஐயா நாராயணர்
சிவாய நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவாய நாராயண சுவாமி ஜெயம் 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 சிவ ஜெயம் 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 சிவ ஜெயம் 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 ஏசமகம் ஏகம் திட்டித்த மகாதரம் இந்திர நாராயண ஐயானை செய்தபடி அல்லாது மனுஷனை செய்தபடி அல்ல ஐயாவே இங்கும் அங்கும் எங்கும் அங்கும் எவ்விருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 ரகரா ஏகமயமான பெருகுரு நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பேரருள் கருணையினார் இந்த புதுக்கோட்டை மாநகரத்தில் இந்த புதுப்பேட்டை மாநகரிலே குருநாதர் பரியாளுகின்ற என் அப்பனுடைய திருவடியிலே அவர் அருளாமத்தை பாடி பணிந்து கொண்டிருக்கிற நல்லவர்களே வல்லவர்களே ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளே இன்று முதல் உங்களுக்கு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, கடன் தொல்லை இல்லை, நோய் இல்லை, நம்பலமில்லாத வாழ்வை பகவான் உங்களுக்கு தருகிறார். அந்த நல்ல நம்பிக்கையிலே எல்லோரும் ஆண்டுடைய திருநாமத்தை இரண்டு கரங்களையும் தூக்கி கைதட்டி என்னோடு சேர்ந்தாடி பாருங்கள் மக்களே. நாராயண ஐயா நாராயணா நாராயணா நமோ நாராயணா உலகெல்லாம் வாழ்வை தந்தீரே இறையோடு ஐயா சஞ்சலத்தை அமுக்கிடமா
நல்ல வேலை கொடுத்து அருள் நாராயணா மாலை வேண்டி வந்தவர்க்கு மனமாலை கொடுத்து அருள் நாராயணா மதலை வரும் வேண்டி வந்தவர்க்கு நல்ல மதலை கொடுத்து அருள் நாராயணா கோகுலத்தி வந்தது வாரணி கோவிந்தனே நாராயணா மாயக்கலை மற்றும் மாயவனே மாசும் மறுவில்லா மாதவனே அவனே மணி வந்தவனே வந்தவனே நாராயணா இலை மணி வாழ்வரே இலை நம்மி வந்தவரே ஆதியும் வந்தவர் கோவிலிங்கம் ஆதியும் லிங்கம் சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒண்ணு சொன்னதை ஒண்ணு கேட்டு ஐயா நல்ல புத்தி தான் ஐயா அன்னம் வஸ்திரம் வந்து ஐயா வச்சு ஐயா எங்களை யாதொரு நம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வச்சு ஐயா மாறி ஐயா உலகம் சமாதானமாக இருக்கு மக்களே நீங்கள் வாழ்வனம் வரியில் சென்று முக்கியமானதல்ல முகனிடம் அதிலே தந்தா கக்கிய பொங்கல் சொர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டினாய் சர்வம் வைகுண்டமயம் சர்வம் வைகுண்டமயம் சர்வம்
இறைவனர் வாழ்த்தி வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று நம்முடைய ரெட்டியார்பட்டியிலே ஐயாவுடைய அருளிசை வழிபாடு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அழகான திடல், உங்களுக்கு நல்ல ஆசனமெல்லாம் போட்டு தந்திருப்பாங்க. அங்கேயும் இதே மாதிரி நல்ல கூட்டம் வரக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அனைத்து நல்ல உள்ளங்களும் வந்திருந்து ஐயாவுடைய அருளிசை கேட்குமாறு உங்களை பணிந்து இந்த நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஆமா, எல்லோரும் நல்லோராய் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ்வீர் என்று வாழ்த்தி, நாம வாங்குறவங்க வரிசையில் வரணும். தயவு செய்து ஒழுக்கம், நம்முடைய பிள்ளைகள் உறவினர் இப்படி விடணும். ஓகேவா? அதனால எல்லா மக்கள் ஒருவர் வருமாறு உங்களை என்போடு கேட்டுக்கொண்டு, பணிவிடை பிள்ளைகள் நம்முடைய நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட இந்த குழுவினரை உடன்தானே அழைத்துக் கொண்டு அவர்களுக்கு அன்னம் இல்லை சாப்பாடு